ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இப்போது இது 2யும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறேன் பாயசம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டேபிள் ஸ்பூன்ஸை அதிகமாக்கிக்கோங்க. இப்போ எனக்கு இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண தேங்காவை வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுபட்டதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டு நான் நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சிடலாம் நம்ம. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போது இது எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சு அந்த உடச்சக்கல்லையும் பச்சரிசியையும் அரைக்க போகிறோம். அதில் நான் ஒரே ஒரு ஏலக்காய் துண்டை போட்டு நான் அரைச்சி இந்த ஃபைன் பவுடராக எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை டைரெக்டாக நம்ம தண்ணியில் ஊற்றுனோம்னாக்க கட்டிப்படும். அதனால நான் ஃபஸ்ட்டே இதை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வெறும் பச்சை தண்ணியை ஊற்றி கரைச்சிங்கனாக்கா நல்லா கரைக்க வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இதை நான் ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ நான் வந்து பச்சரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அந்த ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது எனக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது உங்ககிட்ட வீட்டில் பாயசம் செய்கிறதுக்கு சேமியா இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வெறும் உடச்சக்கல்லையும் பச்சரிசியும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான். இப்போது நாட்டு சர்க்கரையை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மெல்ட் பண்ணால் போதும். இப்போது இதை நான் இந்த பாயசத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா ஒரு முறை கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு பிஞ்ச் நான் சால்ட் போட்டுக்கிறேன், உப்பு போடுறேன். இது நம்ம உப்பு போடுறதுனால அந்த பாயசத்துக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு தூக்கி கொடுக்கும் அந்த ஸ்வீட்டை. அதுக்காக நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காவும் முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேங்காவும் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு இதோட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க வீட்டில் அப்படின்னாக்க இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றுங்க. நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி பாலை இதில் ஊற்றிருக்கேன். நீங்கள் பால் வேணான்னு நினச்சிங்கனாக்கா தேங்காய் பால் கூட ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்னைக்கு பசும்பால் தான் காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய பாயசம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.